ஐபிஎல் சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. பரபரன்னு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்குது. கரெக்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எந்த டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பிளே ஆஃப்குள்ள போகக்கூடிய முக்கியமான காலகட்டம்னா இதுதான். இந்த வீக் தான். இந்த வீக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட்சஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியும் ஆர்சிபியும் விளையாட போறாங்க. ஆர்சிபி சூப்பரான ஒரு வின்னை வந்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது மும்பையை போய் அவங்களோட கோட்டையில் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஓன் கிரவுண்டு அவங்களுடைய பெங்களூர்ல வந்து விளையாட போறாங்க. டெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து சென்னையை முடிச்சுட்டு இப்போ வந்து பெங்களூர் போயிருக்காங்க. பெங்களூர்ல விளையாட போறாங்க. இப்ப ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடக்க போகுது. இதுல வந்து இதுவரை நடந்த ஐபிஎல் போட்டிகளில் தோல்வியே அடையாத ஒரு அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டெல்லி தான். இந்த டெல்லி ஆர்சிபியை வின் பண்ணுமா, ஆர்சிபியை எதிர்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் ஆர்சிபி நல்லா விளையாண்டிருந்தாலும் என்னதான் ஓன் கிரவுண்டா இருந்தாலும் நீங்க டெல்லியை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி வந்து கொஞ்சம் டவுன் தான் சொல்ல முடியும். ஏன்னா டெல்லி வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவுலிங் சைட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியை விட டெல்லி வந்து சூப்பரா அவங்களுடைய பிளேயிங் 11ஐயும் பிளேவும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஹெவி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் ஆர்சிபிக்கும் குறை இல்லை, ஆர்சிபியும் நல்லா தான் விளையாடுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் எட்ஜி ஒரு டை அண்ட் ஒரு ரெண்டு நிக் அண்ட் டைம்ல வந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டெல்லி தான். டெல்லி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.